வேலை ஸ்டார்ட் பண்ண வந்தாச்சுங்க. காலையில் வந்து பார்க்கும்போது ஒரு வேலை வந்திருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வணக்கம் கைஸ். நேற்று வச்ச பாதி தான் நீங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஏன்னா காலையில் ஒரு 8 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரிங்கல் தான் கொட்டியிருக்காங்க. வேலை ஸ்டார்ட் பண்ண வந்தாச்சுங்க. காலையில் வந்து பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிங்கல் எடுத்து கொட்டியிருக்காங்க. கரிங்கல் எடுத்து கொட்டினது அந்த மார்க்குக்கு பக்கத்தில் வந்து கொட்டியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொட்டிருந்தாங்கன்னா நமக்கு அந்த இடத்துல வண்டி போகிறது அவசியமே கிடையாது. நமக்கு அந்த டிஸ்டர்பாக இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்குக்கு பக்கத்தில் இந்த எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து நேற்று எடுத்து இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்து போயிட்டுருக்கோம். மண் எதுவும் கீழே விழாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க நடமாடுற அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம். கரிங்கல் மாற்றுறது ஏன் டென்ஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன பக்கெட்டுங்க. ஒரு கல் 2 கல் தான் உள்ளே போகும். ஸோ அதனால் வந்து அது எடுத்து போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் என்ன வேலையும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு புது பிரச்சனைங்க. பிரச்சனை மீன்ஸ் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. வேலை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கோரி வேஸ்ட்டு வந்து நான் சொன்ன பற்றியில் ஏற்கனவே அது வந்து 1.5 அடிக்கு வந்து உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இந்த கோரி வேஸ்ட்டுன்னு இட்டாச்சியில் அள்ளி போட்டுரு அப்படிங்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாதி எடுத்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம கோரி வேஸ்ட் வந்து கொட்டி திரும்ப அது எல்லாமே லெவல் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா நான் ஃபினிஷிங்காக ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் இருக்க மண் எல்லாமே வெளியே எடுக்கணும். திரும்ப நம்ம வேலை செய்யும்போது மண் எதுவும் உள்ளே விழக்கூடாது. இது மாதிரி வந்து நம்ம பார்த்து வேலை செய்யணுங்க. மண் எதுவும் உள்ளே விழாமல் நான் ஃபினிஷிங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திரும்ப இந்த வேலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது சொன்னோடனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எடுத்துருக்கோம். வேலை வந்து முடிய போகுது. இன்னும் இந்த ஒரு லைன் மட்டும் எடுத்து நம்ம முடிச்சிட்டோம்னா வேலை முடிய போகுது. அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முடியத்துக்குள்ளே வந்து ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த வேஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா கோரி வேஸ்ட்டு. இந்த கோரி வேஸ்ட்டு தான் உள்ளே தூக்கி போடணுங்க. அதுதான் இப்போ அந்த பிரச்சனை. எல்லாமே ஏற்கனவே எடுக்க உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் கோரி வேஸ்ட் வரது லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ எடுத்துரு, அது எப்போ லாஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை வச்சு வேலை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து வண்டியிலே எடுத்து போட்டுரு, லாஸ்ட்டாக உனக்கு கையை எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த வரைக்கும் உள்ள அள்ளி போட்டுரு, அது அப்புறம் ஆளுங்களை வச்சு நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே எனக்கு மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் வேலை சொன்னால் எப்படிங்க செய்ய முடியும்? ஆல்ரெடி வேலையே முடிய போகுது. ஸோ லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச் தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி நீ எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கோரி வேஸ்ட் எல்லாமே நான் உள்ள அள்ளி போடுங்க. அதுதான் என்னோடய வேலை. ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் தான் கோரி வேஸ்ட்டே போகும். அது முடிஞ்ச வரைக்கும் நீ அள்ளி போடு, நான் ஆளுங்களை வச்சு லெவல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து முன்னாடியே அவங்க உள்ள சென்டரில் கொட்டிருந்தாங்கன்னா நான் ஈஸியாக அள்ளி போட்டிருப்பேன். ஸோ நம்மளுக்கும் இவ்வளோ வேலை வந்திருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலைங்க. இது எல்லாமே சென்டரில் அள்ளி போடணும்னா இந்த லைனில் இப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம்னா இப்போ உள்ளே பார்க்கவே முடியாது. அதுனா ஃபவுண்டேஷன் வேலை ஃபுல்லாக முடிஞ்சதுங்க. எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சது. இந்த மண்ணை லெவல் பண்ணணும். இது ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லோடு கோரி வேஸ்ட் எடுத்து நம்ம உள்ளே போட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து கோரி வேஸ்ட் எடுத்து போட்டுட்ருக்கேன். கோரி வேஸ்ட்டும் இன்னும் வந்து முடிவு போட்டு மொத்தம் 5 லோடு கிட்ட அடிச்சுருந்தாங்க. 5 லோடு 4 லோடு கிட்ட அடிச்சுருந்தாங்க. எல்லாமே 3 லோடு கிட்ட அள்ளி போட்டாச்சுன்னு கொஞ்சமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா காசு இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் வேலை செய்யலாங்க. இன்னும் ஃபவுண்டேஷன் வேலையே முடியலை. அதுக்குள்ளேயே அங்கேவும் கருங்கல் எடுத்து போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோடு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் 2 லோடு வந்துருச்சு, எம்சாண்ட் 2 லோடு வந்துருச்சு. ஸோ வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே மெட்டீரியல்ஸ் மொத்தமாக வந்து இறக்கிட்டாங்க. வண்டி அப்படியே வேலை முடிஞ்ச உடனே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களாம் கூலி ஆளுங்க வந்துட்டு எல்லாருமே அவங்க வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பணம் இருக்கிறவங்களுக்கு எப்படி வேணால் பண்ணலாம். கடுப்பாக தான் இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வேலையாச்சு. ஒரு பக்கெட்டில் எவ்வளோ வந்துட போகுது கொஞ்சம் தான் வரும். சரி அது நான் அப்பவே சொல்லியிருந்தேன். உள்ளவே கிட்ட அள்ளி போட்டுருந்தா கொட்டிருந்தாங்கன்னா இன்னும் உள்ள அள்ளி சூப்பராக போட்டுருக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா 5 அடி வரைக்கும் ஒரு பக்கெட்டே ஃபுல்லாக உள்ளே போகுது. பூமி ஃபுல்லாகவே அந்த அளவுக்கு வந்து ஆழம் இருக்குது. 5 அடி ஆழத்துக்கு இதுக்கு வந்து ஃபுல்லாகவே கோரி வேஸ்ட் வந்து பாதி போட்டு லெவல் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ட்ராக் அடிக்கும். மழை பெஞ்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஈரமாயிடும். வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாகவே ட்ராக் அடிக்கும்.
வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சது. இருக்கிற கோரி வேஸ்ட்டு மொத்தமும் எடுத்து உள்ளே போட்டாச்சுங்க. ஸோ இதாங்க ஃபைனல் லாஸ்ட் ஒர்க்கு. ஸோ வண்டி ஏற்றியாச்சு. பார்க்கலாம் அடுத்த சைட் எங்கே அப்படி சொல்லிட்டு.